இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மேன் ஃபேக்ட் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். உலகத்தோட ஆபத்தான மிருகம் யாருன்னா அது மனுஷங்க தான். ஆனா உயிர் போகிற அளவுக்கு ஆபத்துல இருக்க ஒரு விலங்குகளுக்கு உதவுறதும் அதே மனுஷங்க தான். அப்படி உதவிக்காக தேடி ஓடி வந்த காப்பாத்த ஆள் வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்த விலங்குகளுக்கு உதவி செஞ்சு உயிரை காப்பாத்தின ஒரு சில மனுஷங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வெல்கம் டு தி வீடியோ. இதுதான் அவங்க தெரியாம வந்து டேப்போட பசையில மாட்டிக்கிட்டு இந்த குருவி தப்பிக்க முடியாம துடிச்சு போயிருக்கு. நல்ல நேரமா அதை கடந்து போகும்போது கவனிச்ச ஒருத்தங்க அங்கேயே போயிருக்க வேண்டிய அதோட உயிரை காப்பாத்திருக்காங்க. 26 அடி ஆழமான ஒரு கிணத்துல தவறி விழுந்திருக்கு சிறுத்தை ஒண்ணு. கண்டிப்பா அதனால வெளியே வர முடியாத நிலைமையில இருக்க தன்னோட உயிரையும் பணைய வச்சு வெளியில இருந்து ஒரு உதவி வந்தது. இல்ல மயக்க போட்டு தான் தூக்கிட்டு வர முடியாது. மனிதர்களை கண்டாலே விலகி ஒரு ஆர்டிக் பாக்ஸ் ஒண்ணு பனி நிறைஞ்ச பாலைவனத்துல அதோட பசைய போக்குற மாதிரி அவரும் உதவி பண்ணாரு. அன்லக்கியா தன்னோட கால்கள்ல ஒண்ணு இழந்த இந்த யானைக்கு காட்டுல மறுபடியும் நார்மலா வாழ முடியாத நிலைமை இருந்திருக்கு. ஆனா அதோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்காகவே செயற்கையா ஒரு காலை உருவாக்கி கொடுத்திருக்காங்க அந்த காப்பகத்துல இருந்தவங்க. அதை மாட்டதுக்கு அப்புறமா தான் அதனால பழையபடி இயல்பா நடக்க முடிஞ்சிருக்கு. மீன் பிடிக்கிறதுக்காக படகுல போயிருந்த ஒரு குரூப் தெரியாம தவறி விழுந்து உயிருக்காக தத்தளிச்சிட்டு இருந்த குளிர்ல பயங்கரமா அழுகிட்டு இருந்த ஒரு குட்டி கரடியை பார்த்திருக்காங்க. அன்னைக்கு அந்த குட்டி கரடியோட உயிர் மீன் பிடிக்க முடியாம இவங்களால காப்பாற்றப்படணும்னு இருந்திருக்கு. உயிரை கொடுக்கறவங்க மட்டும் உண்மையான சோல்ஜர் இல்ல, அதை காப்பாத்துறவங்களும் தான். அன்னைக்கு இந்த நாய்க்குட்டிகள் உயிர் பிழைச்சதுக்கு காரணம் அவங்க தான். கடற்கரையில பாறைகளுக்கு இடையில மாட்டிக்கிட்ட சின்ன சுறா ஒண்ணு உயிர் பிழைக்க முடியும். அதை அடுத்த நாள பாக்க வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை தெளிவா பண்ணாங்க. மலைசிங்கம் ஒண்ணு ஊருக்குள்ள வந்து பயந்து போய் மரத்தோட உச்சிக்கு போயிருது. பல மணி நேரமா கீழே வராம இருந்தாத மயக்கமடைய வச்சு பக்குவமா கொண்டு வந்தாங்க. ரொம்ப ஆபத்தான மிருகமா இருந்தாலும் பசின்னு வரும்போது உதவி கிடைக்கிற இடத்துலயே வாங்கிக்கணும்ல. உறைஞ்சிருந்த நதி உடஞ்சு விழுந்ததுனால உரைய வைக்கிற தண்ணியில பல மணி நேரமா உதவிக்காக காத்துட்டு இருந்தது இந்த கடாமான். அது சுத்தி இருந்த பனிக்கட்டில ரொம்ப ஹார்டா இருந்ததுனால மோட்டார் ரப்பரால எடுத்து பக்குவமா மீட் எடுத்திருக்காங்க. சாலையை கடக்கிறதுக்கு போராடிட்டு இருந்த ஸ்லாத்து ஒண்ணு பக்குவமா அன்னைக்கு காப்பாத்த ஒருத்தர் இருந்தாரு. இது என்னைக்கு கரையை தாண்டி போறது அதுவும் நன்றி சொல்ல பெரிய காட்டுத்தில மாட்டி தப்பிச்ச கங்காரு ஒண்ணு கைகள்ல சூடுபட்டு கண்ணீரோட இருந்தது. அதோட வலியை புரிஞ்சுக்கிட்ட இந்த ரெஸ்கியூவர் உடனடியா வேண்டிய உதவியை பண்ணாங்க. மரத்துல இருந்து தவறி விழுந்து மேல போக முடியாம துடிச்சு குட்டி ஒண்ணு. என்ன குட்டி? அதுக்கு உதவி பண்ண மேல இருந்ததோட தாயும் மெதுவா வந்துகிட்டு இருக்க அந்த குழந்தைய தாய் கிட்ட சீக்கிரம் கொண்டு போகிற மாதிரி அங்க சேவியரா வந்தாங்க ஒரு சிலர். குட்டியை கையில வாங்கிட்டு அந்த ஸ்லாத்தும் சும்மா இல்ல, நன்றி சொல்லிதான் அவங்களை அனுப்பிச்சு வச்சது பொறுமையா அதோட ஸ்டைல்லயே. பைப்போட எடுக்கல இந்த பறவை எப்படி மாட்டுச்சுன்னு தெரியல. இது வேட்டையாடுற மிருகங்களுக்கு முன்னாடி நல்ல வேலையா கடந்து போனவங்களோட கண்ணில் பட்டிருக்கு. உள்ள போயிருக்கும் மாட்டி இருக்கு. அங்க ஸ்விம்மிங் பூல்ல விழுந்த ஒட்டகச்சிவிங்க ஒண்ணு வெளியே வர தெரியாம பதறி போயிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி தோண்டு போனதுக்கு அப்புறமா ஒரு கூட்டமே ஒண்ணு சேர்ந்து காப்பாத்திருக்காங்க அவ்வளவு பெரிய உயிரினத்தை. குளிக்கிறதுக்கு கூட இறங்கி இருக்குங்க. வெளியே வந்துட்டோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் எழுந்து நின்றுச்சு கம்பீரமா. பசையோட கடந்த டேப் ஒண்ணு இந்த கெக்கோ பள்ளிக்கு உயிர் எடுக்கிற யமனாவே இருந்திருக்கு. ஒட்டிக்கிட்ட சின்ன உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம
கொஞ்சம் கொஞ்சமா டேப்ல இருந்து பிரிச்சு எடுத்திருக்காங்க. தண்ணியில விழுந்து தத்தளிச்ச வவ்வால் குட்டி ஒண்ணுக்கு உயிர் பொழைக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருந்திருக்கு. ஒரே எடுத்து போறேன். காட்டுக்குள்ள உணவு தேடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த நரி ஒண்ணு தெரியாம மரக்கிளைகளுக்கு நடுவுல முன்னங்கால்ல ஒண்ணு சிக்க வச்சுக்குது. என்ன பண்ணணும்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்த அந்த பாவப்பட்ட ஜீவனுக்கு உடனடியா அனிமல் ரெஸ்கியூல இருந்து உதவி வந்தது. உதவிக்காக தான் வந்திருக்காங்கன்னு அதுவும் அமைதியா இருக்க. அந்த மனுஷன் மூலமா வாழ்றதுக்கு 2வது வாய்ப்பு கிடைச்சது அன்னைக்கு. மரைன் போட்டோகிராஃபர்ஸ் இங்க டைவிங் பண்ணிட்டு இருக்கும்போது வழக்கத்துக்கு மாறா வித்தியாசமா ஒரு டால்பின் மீன் அவங்களே சுத்தி சுத்தி வந்திருக்கு. ஏதோ உதவி கேக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை பக்கத்துல பார்க்கும்போதுதான் தூண்டில் முள் அதோட உடம்புல சிக்கி இருந்தது தெரிய வந்திருக்கு. ஐயோ பாவம். பல மணி நேரம் முயற்சிக்கு அப்புறமா அந்த தூண்டில கட் பண்ணி எடுத்து அதை காப்பாத்தி விட நன்றி சொல்ற மாதிரி அவங்களே சுத்தி வந்திருக்கு. கண்ணாடி டோர் இருக்கிறது தெரியாம வேகமா பறந்து வந்த இந்த ஹம்மிங் பேர்டு வேகமா மோதினதுல காயப்பட்டு அசைய முடியாத நிலைமையில கிடந்திருக்கு. அப்பதான் கடைசி நம்பிக்கை இவரோட கண்ணிலையும் பட்டிருக்கு. தன்னால அது பறக்கிற வரைக்கும் அதை பக்குவமா பாதுகாத்து குணப்படுத்தி இருக்காப்ல. கும்மிருட்டுல தெரியாம பேஸ்மெண்ட்ல விழுந்த இந்த கரடி குட்டி பயந்து போய் பயங்கரமா சத்தம் கொடுத்திருக்கு. அதை கேட்டு பக்கத்துல இருந்த ஒருத்தர் உதவிக்கு வர ஏனிய போட்டதுல ஏறி வெளியே வந்திருக்கு. அங்க வாய் வறண்டு போன பெண் சிங்கம் ஒண்ணு தண்ணீர் இப்ப இவர்கிட்ட தான் கிடைக்கும்னு தெரிஞ்ச உடனே பனியில பரிதாபமா ஒரு குரல் கேட்க வந்து பார்க்கும்போதுதான் குழியில சிக்கன இந்த ரெயின்டியர் கண்ணுல பட்டிருக்கு. உரைய வைக்கிற வெளியே வர முடியாம மாட்டிக்கிட்டு இருந்த அந்த மானை உதவி செய்யற மாதிரி கை கொடுத்தாங்க. வருது அது பயப்படுது. காயப்பட்டு தண்ணில இருந்து காப்பாத்த ஆள் இல்லாம இருந்த அந்த பறவைய உயிரை பத்தி யோசிக்காம உடனடியா உதவிக்கு வந்தாங்க ஒரு சில மக்கள். தண்ணிக்குள்ள கிடக்குதா? உயிரை கொடுத்து காப்பாத்தினாங்கிறத நீங்க கேட்டிருக்கலாம். இதுல உங்களால பார்க்கவே முடியும். இதய துடிப்பு இல்லாம இருந்த அந்த நாய்க்குட்டிக்கு உயிரே திருப்பி கொண்டு வந்திருக்காரு அந்த நபர். அதிக வோல்டேஜ் பாஸ் ஆகிற ஒரு பெரிய டவர் மேல அந்த பறவை குஞ்சுகளோட பேரண்ட்ஸ் தெரியாம கூடு கட்டி வைக்க அது எப்ப வேணாலும் கரண்ட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதோட உதவிக்கு தான் அந்த மனுஷன் வந்திருந்தாரு. கூட்டையும் இதுல இருந்து அந்த பறவையோட குஞ்சுகளையும் சேஃபான இடத்துக்கு மாத்திட்டாங்க. ஒரு இதுல மரத்தை வெட்டி எல்லா குருவியில வந்து ஏதோ ஒரு வெளியா போட்டிருந்த கம்பியில மாட்டிக்கிட்டு இந்த சிறுத்தை நகர கூட முடியாம வலியால துடிச்சிட்டு இருந்தது. பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு ரெஸ்கியூக்கு வந்தவங்க மயக்க மருந்து கொடுத்து பொறுமையா அந்த கம்பியில இருந்து பிரிச்சு எடுத்து சேஃபா திரும்ப காட்டிலேயே விட்டுருக்காங்க. பல நாட்களா தலைகீழா கவிழ்ந்து கிடந்த இந்த ஆமைக்கு உயிர் போறதுக்குள்ள உதவி கிடைச்சிருக்கு. தண்ணியில இங்கே இருக்கும் தானே, கொஞ்ச நேரம் முட்டை போடுறதுக்கு வந்திருக்கும். காட்டுல தண்ணீர் கிடைக்காம தேடி வந்த தாய் யானையும் அதோட குட்டியும் தெரியாம ஒரு புதக்குழியில மாட்டிக்கிட்டாங்க. நல்ல வேலையா அங்க இருந்த மக்கள் கண்ணுல சரி முதல்ல குட்டியும் பிறகு பயங்கர சிரமப்பட்டு தாய் யானையும் காப்பாத்திருக்காங்க. பறந்து வந்து தாகத்துல மயங்கி கூரையில விழுந்து அந்த புறாவுக்கு தண்ணி காட்டி ஆகணும்னு அந்த சின்ன பையன் முடிவெடுக்க பிறகுதான் அந்த பறவை கொஞ்சம் தெளிவா இருக்கு. இந்த பூனைக்கு பயங்கரமான பசி இருந்ததுனால நேரடியா போய் சமைக்கிற இடத்துலயே சத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட பசியை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஷெஃப்பும் இது தமிழ்நாட்டுல நடந்து பலரை நெகிழ வச்ச ஒரு குரங்கு ஒண்ணு இதைய நின்று போய் உயிரில்லாத நிலைமையில இருந்திருக்கு. அதை பார்த்த இந்த நபர் அவசர அவசரமா CPR கொடுத்து கொண்டு வந்தாரு. உருகி போன ரப்பர் கலவையில தெரியாம விழுந்துருச்சு. தெரியும் மூச்சை வர்றதுக்கு வாய் மட்டும் வெளியே இருக்க உதவிக்காக துடிச்சுக்கிட்டு இருந்தது. சத்தம் கேட்டு அங்க வந்த வேலை பார்க்கிற நபர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அதோட உயிரை திருப்பி கொடுத்தாங்க.
எடுத்துட்டாங்க. இந்த வீடியோ இதோடய முடியுது. இந்த வீடியோல இருந்து மனிதர்கள்ட்ட உதவி கேட்டு வந்த விலங்குகளையும் அதுக்கு உதவி செஞ்சு உயிரை காப்பாத்தின ஒரு சில மனிதர்களை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி நீங்க ஏதாவது விலங்குகளுக்கு உதவி பண்ணிருக்கீங்களாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு வீடியோல மறுக்க மீட் பண்றேன். இதுதான் உங்க மேக்னெட் ஃபேக்ட்ஸ். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இது பயங்கரமா இது நாங்களே நிறைய இந்த தொட்டி வச்சிருக்கோம். அதுல இந்த அணில்லாம் விழுந்துச்சுன்னா நான் தான் எடுத்து விட்டுருக்கேன் நிறைய வாட்டி. சேவல் கோழியெல்லாம் கோழியெல்லாம் விழுவும், அணில் விழுவும், ஓனா விழுந்துரும், இந்த மாதிரிலாம் விழுவும். ஒரு வாட்டி இப்படிதான் நான் ஒரு அணில் விழுந்து எடுத்து வச்சிருந்தேன். அது நல்லா நறுக்குன்னு கையை கடிச்சிட்டு போயிடுச்சு. ஓடிட்டு இந்த மாதிரி நான் என்ன மோஸ்ட்லி நாய்க்கு ஹெல்ப் பண்றது. அந்த மாதிரி ஏதோ முள்ளு ஏதோ ஒரு நாய்க்கு குத்திட்டு கத்திட்டு கிடந்தது. எது கத்துதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் எடுத்துலாம் விடல, அங்க பக்கத்துல பாத்துக்கிட்டு இருந்தேன். அது எனக்கு கடிச்சு வச்சுச்சுன்னா வலினா அது கடிக்கதான் செய்யும். அது எனக்கு பயமா இருந்தது, எதுக்கு வருதுன்னு தெரியல. ஆனா முள்ளு குத்திடுச்சு போல, ஏன்னா காலை நொண்டிக்கிட்டு. அந்த சுறா மீன் ஒண்ணு எடுத்து விட்டாங்களே, இங்கெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பீஸ் போட்டிருப்பாங்க. உண்மைதான். நம்ம ஊர்ல இல்ல இப்படி காப்பாத்துறவங்களும் இருக்காங்க. அதே இந்த மிருகங்களை கொல்ற இந்த மாதிரி மீன் இருக்கு. மீன்னா கண்டிப்பா புடிச்சிட்டு போயிடுவாங்க. நானே புடிச்சிட்டு போயிடுவேன். சும்மா சொல்றேன் அந்த மாதிரி எல்லாம். இல்ல மீன் சாப்பிடுறது ஆமெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஆமெல்லாம் கடைஞ்சுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி சில இதெல்லாம் அடிபட்ட இதெல்லாம் காப்பாத்திரும். மீன்லாம் கிடைச்சுன்னா சாப்பிட பொருள் தானே. மீனுனா மீன் குழம்பு வைக்க போகுது. குட்டி நாய்க்குட்டியை காப்பாத்துனது, அந்த குரங்கு காப்பாத்துனது, இப்ப எப்படி இருக்கு அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் இல்ல. இதுங்களுக்கும் நல்லா இருக்கு. ஒரு மனுஷனை ட்ரீட் பண்ற மாதிரி சாமி எந்திரி அப்படின்னு அவர் சொல்லும் போது அவ்வளவு நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்